ஸ்டாண்டர்டு அக்ரோ பவர் வீடர் 7.5 ஹெச்பியோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறோம். இந்த பாக்ஸில் இருக்க சைடில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். டயர் பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான். அப்புறம் ரிட்ஜர் பார் போடுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, அப்புறம் ஒரு டெப்த் ராடு, சைடில் வரக்கூடிய மார்க்காடு, இது மிஷின் மாட்டக்கூடிய போல் நட்டு, டூல்ஸ் எல்லாமே இதுக்கு வந்துடும். பிளேட் அட்டாச்மெண்ட் 32 பிளேட் வரும். இதுதான் பிளேட். இது மாட்டாமல் தான் வரும், நம்ம தான் வந்ததுக்கப்புறம் மாட்டிக்கணும். இதில் வயர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம், நம்ம இதில் ஹேண்டில் மட்டும்தான் மாட்டிக்கணும். இந்தமாரி 4 போல்ட் மட்டும் தனியாக வரும். அது பார்த்தீங்கன்னா இதை மாட்டுறோம். இதுதான் அந்த ஹேண்டில் பார் மாட்டுறதுக்கு. இந்த 4 போல்ட்டும் மாட்டி ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் மாட்டோம். இந்த வீலுக்கும் அதேமாரி மவுத்து வெளியில் மாதிரி, மவுத்து வந்து வெளியே இருக்க மாதிரி உள்ளே வச்சு மாட்டணும். போல்ட்டு போட்டு ஒரு லாக் வாசர் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த டயர் ரெண்டுமே போல் நட் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஹேண்டில் மாட்டிக்கணும். ஹேண்டில் மாட்டிக்கலாம். இது மிஷின் வந்துடுற மிஷின் இப்போ விளாட் வாசல் பெருசாக நினச்சி விடுங்க. விளாட் வாசல் கிடந்துச்சு. அதில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் மாட்டுறதுக்கு இந்த போல்ட்டு, ஃப்ளாட் வாஷர் ஒன்று, அடுத்து லாக் வாஷர் ஒன்று. இதுதான் நமக்கு ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நட்டு. சொல்லி இங்கிட்ட கிட்ட போடணும். இது கூட போய் கொடு. இந்த மாதிரி பல்ல உட்கார சொல்லணும். பல்ல இந்த ஹெட்டு இருந்து போடணும். இந்த ஆறுபட்ட போடு. சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாட் வாஷரு, அடுத்து லாக் வாஷர் போட்டு ஃப்ளாட் வாஷர்
இது ம் சரி. சொல்லு இந்த மேலே இந்த ஹைட் உங்களுக்கு என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டில் வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீலை மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி காட்ட முடியும். வீல் இந்த சைட்டில் வர மாதிரி இது டைரெக்டாகவே காட்டுறது டைப் தான். இந்த பாயிண்ட் முன்னே போகிற மாதிரி இந்த பல்லு முன்னாடி போகிற மாதிரி மாட்டிக்கணும். வீல் இறக்கிட்டு சென்று சென்று அமைச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் ராடு. இந்த மாதிரி பெரிய மீன் வரும். இந்த டெப்த் ராடு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு இப்படி இருக்கணும், திருப்பி மாட்டியிருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 2 போல்ட்டையும் டைட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மர்க்காடுக்கு மாட்டுறதுக்கு ஒரு எல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 போல்டு, அப்புறம் இங்கே 2 போல்டு. அது இந்த மர்க்காட்டில் மாட்டுற மாதிரி வரும். அது இந்த 2 கிளாம்பு, இந்த 2 கிளாம்பு இந்த ஹோல்ஸ் வந்துட்டு மவுண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் இந்த பக்கம் ஒன்று, அதேமாரி அந்த சைடு ஒன்று போல்டு மாட்டிக்கலாம். பெரிய போல்டு 2 போல்டு எடுத்து மாதிரி சார். இந்த மர்க்காடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 போல்டு மட்டும்தான் சின்ன போல்டு, பெரிய போல்டு. அதுக்கு கவர் குறதுலாம் சின்னதாக வரும். கவரு குறத்துலாம் சின்ன போல்டு. அதாவது இந்த 2 ஹோல்ஸுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெரிய போல்டு, அந்த பெரிய போல்டு வரும். இந்த ஹோல்ஸ் நேரத்தில் ஃபேனை வச்சு மாட்டிதான் இந்த பக்கம் மாட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மர்க்காடு. இந்த மர்க்காடுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன போல்ட்டு போடணும். மேலே ஒரு வாசர் போட்டு கீழே பாட்டத்தில் மேலே வாசல் போட்டு இந்த இதுக்கு மட்டும் இது எல்லா போல்ட்டுமே மாட்டிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணணும். இந்த ராடுக்கு காட்ட பண்ணி இந்த மர்க்காடு 2 பக்கம் மாட்டியாச்சு. காட்ட பண்ணி மாட்டி இதில் இருக்கு காட்ட பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் கியர் போடக்கூடிய கியரு கனெக்டிங் ராடு. ஃபஸ்ட்டு இதை கழட்டிடணும். இந்த இதில் இந்த அடியில் இருக்க போல்டு ஃபஸ்ட்டு கழட்டிட்டு
எடுத்துச்சு. ஸ்ப்ரிங் நடுவில் போகிற மாதிரி பார்த்தீங்க. ஸ்ப்ரிங் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிங்க. அது நட்டு இருக்கும். இந்த ஸ்டெப்பை வெளியே வரணும். அப்போ தான் ஏற்கனவே இந்த மாதிரி மூவ் வரணும். ஜஸ்ட்டு இதுங்க இது இந்த பக்கம், இன்னும் 2 இந்த பக்கம் மாட்டி காற்று பின்னாடி 2 பின்னாடி இருக்கும். இங்கே ஒரு கட்டை பின்னு, அப்புறம் இதுக்கு ஒன்று. இன்னைக்கு மேம் டாப் கார்டு டூல்ஸ் பாக்ஸ் வரும். இது சும்மா டூல்ஸ் ஏதாவது உள்ள வைக்கிறது. டூல்ஸ் பாக்ஸ் வரும். ஒரு மாட்டம் மீது ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் இருக்குது மேலே கட்டிட்டு இதில் இருக்க லப்பரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கணும். வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் மறுபடியும் அதில் போடணும். இதுலேயும் அதேமாரி 4 போல்ட்டு வரும். 4 போல்ட்டு மட்டும் மாட்டிக்கணும். நார்மல் டைட் பண்ண போதும் உடஞ்சிடும் பிளாஸ்டிக். இதுக்கு மட்டும் டைட்டு, நார்மல் டைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு மாட்டுறது 32 பிளேடு. இது எப்படி மாட்டுறது சொல்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் 16, லெஃப்ட் சைடில் 16. இது லெஃப்ட்டா? லெஃப்ட் இதிலே போட்டிருக்கு. லெஃப்ட்டு ரைட்டு 16 பிளேடு வரும். 4 மினிட்ஸில் எடுத்து வச்சு எல்லாம் கட்டாயம். ஸ்டெப் 2 ஹோல்ஸ் வந்து அதிகமாக உள்ள பக்கம் இது வரணும். மாட்டும் போது இந்த இது பக்கம் அவுட்ரு, இது இன்னரு. ஓகே. இந்த பக்கம் அதிகமாக இருக்க பக்கம் மாட்ட ஆரம்பிக்கணும். உள்ள இது வந்து உள் பக்கம். இந்த ஸ்டெப் வர்றது இந்த காடி மாதிரி வர்றது கரெக்டாக உள்ளே போகணும். உள் பக்கம் வரணும். ஓகே. இப்போ இங்கிட்ட வரணும், இங்கிட்ட விட்டுருது. ஒரு பிளேடு இப்படின்னா அடுத்து இன்னொரு பிளேடு இப்படி அப்போசிட்டில் வரும். ஓகே. வெட்டுவா இங்கே முன்னாடி வரணும் பார்த்துங்க. சரி. ஸ்டெப்பு இந்த பக்கம் திக்னஸ் கம்மியாக இருக்க பக்கம் அந்த பக்கம் வரணும். வெட்டுவா முன்னாடி வெட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு இந்த ஃபோல்டு இதில் கொடுத்தீங்கன்னா ஒரு லாக் வாசரு நட்டுப்பட்டு வேண்டியது. ஒரு பிளேடு எங்கிட்ட அடுத்த பிளேடு எங்கிட்ட வந்துடும் மாற்றி.
இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான் அப்படியே அடுத்தடுத்து எல்லாத்துக்கும். அது 2 பிளேடுங்க வாய் உள்ளே வந்துச்சுன்னா 2 பிளேடுங்க வெளியே. ம் சரி. ம் இந்த 3 ஸ்டெப் மட்டும் கடைசி ஸ்டெப் மட்டும் உள்ள எல்லா பிளேடும் உள்ளதாக இருக்கும். இது மட்டும் எல்லாமே உள்ளே வரும். இந்த பெண்டு அப்படி தானே? ஆமாம், கடைசி ஸ்டெப் லாஸ்ட்டு இதிலலாம் இந்த பெண்டு உள்ளேயும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று ஆமாம் அப்படி இருக்குது. இதில் எல்லாமே உள்ளே வரும். கடைசி செட்டப் பண்ணும். ஒரு 3 அடி அகலம் தேவைன்னா இன்னும் வெளியே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் இதையும் மாட்டிடணும். இதே டைப் தானே? அதை மாட்டிட்டேன் எடுத்து. இந்த பிளேடை மாட்டி வச்சு இந்த கவரை பிடிச்சா மட்டும் இந்த வெட்டு முன்னாடி சரப்பு. சரி, இது மாட்டும் போது மட்டும் இந்த பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த பக்கம் இருக்க மாதிரி வசம் இருக்க மாதிரி மாட்டிக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை மாட்டிக்கிறது தான். இந்த பார் பொறுத்து இப்படி மாட்டிக்கிறது. இந்த பார் போகிறது பார்த்திங்கன்னா இந்த காட்டு கழட்டிட்டு டெப்தராக கழட்டிட்டு இதை இன்ஸ்ட் பண்ண வேண்டியது. இந்த டெப்தராக கழட்டிட்டு அதுக்கு பதிலாக இதை மாட்டிக்கணும். எவ்வளோ ஹைட்டு தேவையோ ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஆயில் ஊற்றுறது. கியர் ஆயில் இந்த சைடு, இன்ஜின் ஆயில் இந்த பக்கத்து. கியர் ஆயில் இந்த பக்கம், இன்ஜின் ஆயில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா? இன்ஜின் ஆயிலா? ஆமாம், தனி பாட்டு. இந்த இன்ஜின் கியர் பாக்ஸ் அசம்பிளி இது வரைக்கும் இன்ஜின் அசம்பிளிங்கிட்டு. ஓகே, ஆயில் ட்ரைன் பண்ணுறது பாட்டத்தில் வந்துடும். கியர் ஆயில் ட்ரைன் பண்ணுறது பாட்டத்தில் இந்த கீழே. இந்த கியர் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு போல்ட் இருக்குல்ல, இந்த போல்ட்டை கட்டணும். இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு இந்த முன்னாடி ஒரு போல்ட் இருக்கு. அந்த சைடில் வருது இந்த போல்ட்டு. இந்த போல் கட்டினா ட்ரைன் ஆயிடும் இன்ஜின் ஆயில். இப்போ இன்ஜின் ஆயில் ஊற்றுறது இந்த பக்கட்டும் இந்த கேப்பை கழட்டிட்டு இங்கே இன்ஜின் ஆயில் ஊற்றணும். ஒரு 750 800 ml வரும். கியர் ஆயில் இதில் ஊற்றி விடணும். 1650 ml வரும். 1.5 லிட்டர் வரும். அதேமாதிரி இந்த பிரீத்தர், ஏர் பிரீத்தர் இது புதுசாக இருக்கும், டைட் பண்ணிக்கணும். சும்மா தான் வச்சுருப்பாங்க. ஆயில் ஓவர்ஃப்ளோ இருந்துச்சுன்னா இதில் பிரீத்தர் வெளியே வரும். இது அன்பாக்சிங் வீடியோ அவ்வளோதான். அதாவது ரிவர்ஸ் கியர் போடுறது. கியர் போடுறது பார்த்தீங்கன்னா இதே கிளச்சு. இது கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர்னா ஃப்ரண்டில் வந்து ஃபஸ்ட்டு கியரு, சென்ட்ரு நியூட்ரலு, ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரலு, செகண்ட் கியர் பின்னாடி நியூட்ரல். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போடும்போது நியூட்ரல் வச்சுக்கிட்டு வண்டி மூவி பார்த்துட்டு இந்த ரிவர்ஸ் கியர் இது தான் நியூட்ரலில் வச்சு நம்ம
ரிவர்ஸு இதை பிடிச்சிங்கன்னா ரிவர்ஸில் போகும். இது மட்டும் பிடிச்சா ரிவர்ஸில் போகும். ஆன் பண்ணும்போது இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இது ஆனில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் லேஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இதுதான் நம்ம ஆக்சிலேட்டர் லிவர். உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிலேட்டர் தேவையோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கணும். அதேமாதிரி நான் ஃபஸ்ட் புதுசாக வரும்போது அந்த ஆக்சிலேட்டர் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியே வரலைன்னா இந்த போல்டு இந்த நடுவில் இருக்க போல்டு லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். லேசாக லூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ஆக்சிலேட்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். டைட் பண்ணி வருவாங்க அங்கேருந்து புதுசாக வரும்போது. கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிலேட்டர் மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இங்கே மூவ் ஆகுது. மூவ் ஆகுதுன்னா இந்த போல்ட்டை மட்டும் லூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். பெட்ரோல் இந்த பெட்ரோல் கலந்துருக்கேன். அப்புறம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு கேபிள் மட்டும் கழட்டிருக்கு. இந்த இன்ஜின்லேருந்து ஒரு வயர் வரும். இந்த வயரை மட்டும் அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கணும். மாட்டி வரும். மாட்டி வராமல் கலந்து இருந்துச்சுன்னா மாட்டிக்கணும். அதேமாதிரி பெட்ரோல் நீங்கள் ஊற்றின பிறகு பெட்ரோல் ஆன் ஆஃப் இருக்கும். இந்த இதில் ஆன் பண்ணிக்கணும். இந்த இருக்குது ஆன் வராமல் இருக்க மாட்டிக்கணும். ஸ்டார்ட் பண்ண மாதிரி சோக்குங்கிட்ட போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணி லிவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்படியே தள்ளிடணும் அங்கிட்டு. இதுதான் நார்மல் கண்டிஷனு. ரன்னிங்கில் இந்த சைடு தான் இருக்கணும். டேங்க் பக்கெட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 24,500 ரூபா வரும். இது மதுரை மாவட்டம் மேலூரில் கிடைக்கும்.